அண்மை செய்தி. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறக்க இயலாது என்று கர்நாடக அரசு மீண்டும் கைவிரித்திருக்கிறது. காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டிற்கு காவிரியில் வினாடிக்கு 3500 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறக்க இயலாது என்று கர்நாடக அரசு மீண்டும் கைவிரித்திருக்கிறது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார். பால்முருகன், வணக்கம். கூடுதல் விவரம். அதாவது காவிரியிலிருந்து தற்போது தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க இயலாது என்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை கர்நாடக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணையமானது 2 நாட்களுக்கு முன்பாக தமிழகத்திற்கு 15 நாட்களுக்கு 3500 கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. கர்நாடக அணைகளில் 55 டிஎம்சிக்கு மேல் தண்ணீர் இருக்கிறது. அடுத்த ஒரு சில நாட்களில் மேலும் மழை காரணமாக நீர்வரத்து அதிகமாகும். நாளொன்றுக்கு 1 டிஎம்சி வரை தண்ணீர் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் கணக்கிட்டுத்தான் காவிரி மேலாண்மை ஆணையம் அத்தகைய உத்தரவை பிறப்பித்தது. 15 நாட்களுக்கு 3500 கன அடி திறக்க வேண்டும் என்கிற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதனை கர்நாடகா இதுவரை செயல்படுத்தவில்லை. இதற்கிடையேதான் உச்சநீதிமன்றத்தில் இந்த காவிரி ஆணைய உத்தரவுக்கு தடை கோரி ஒரு மனுவை கர்நாடக அரசு தாக்கல் செய்திருக்கிறது. தற்போது கர்நாடக அணைகளில் நீர் இல்லை, எனவே தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க இயலாது, காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை செயல்படுத்த முடியாது என்று இந்த மனுவில் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நாளை உச்சநீதிமன்றத்திலும் இந்த மனுவை அவசரமாக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று கர்நாடக தரப்பில் முறையீடு செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.